இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல்ஸ். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல்ஸ். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல் UFX மொபைல்ஸ். Make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX mobiles, make your move. வணக்கம். புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி தனது பிறந்த நாளை கோலாகலமாக கொண்டாடினார். அவருக்கு வாழ்த்து தெரிவிக்க அரசியல் கட்சி தலைவர்கள், தொண்டர்கள் என ஏராளமானோர் குவிந்தனர். மக்கள் முதல்வர், வாழும் காமராஜர் என அனைவராலும் போற்றப்படும் முதலமைச்சர் ரங்கசாமி தனது 63வது பிறந்த நாளை மிகவும் கோலாகலமாக கொண்டாடினார். விழாவினை முன்னிட்டு முதல்வர் ரங்கசாமி தனது தாயார் பாஞ்சாலி அம்மாள் காலில் விழுந்து ஆசி பெற்று பின்னர் கதிர்காமம் கதிர்வேல் சுவாமி கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து தனது வீட்டில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் முன்னிலையில் கேக் வெட்டி விமரிசையாய் பிறந்தநாளை கொண்டாடினார். பிறந்தநாள் விழாவினை கொண்டாடி மகிழ்ந்த முதல்வருக்கு சபாநாயகர் சபாபதி, துணை சபாநாயகர் TPR செல்வம், அமைச்சர்கள் சந்திரகாசு, பன்னீர்செல்வம், தியாகராஜன், NR காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பாலன், அரசு கொறடா நேரு, முதல்வரின் பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதன், சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன், கார்த்திகேயன், அசோக் ஆனந்த், கல்யாண சுந்தரம் ஆகியோர் சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்து ஆசி பெற்றனர். தொடர்ந்து பாப்ஸ்கோ சேர்மன் தமிழ்ச்செல்வன் தனது குடும்பத்தினருடன் முதல்வரிடம் ஆசி பெற்றார். மேலும் குஜராத் மாநில முன்னாள் முதல்வர், காங்கிரஸ் முன்னாள் அமைச்சர்கள் பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். மற்றும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் சோனியா காந்தி, மாநிலங்களவை உறுப்பினர் கண்ணன், முன்னாள் அமைச்சர்கள் மல்லாடி கிருஷ்ணராவ், வல்சராஜ், காந்திராஜ் ஆகியோர் தொலைபேசியில் வாழ்த்து தெரிவித்தனர். புதுவையில் உள்ள அனைத்து துறை IAS அதிகாரிகள், காவல்துறை IG ரன்வீர் சிங் கிருஷ்ணியா, DAG அதுல் கத்தாரி உள்ளிட்ட அதிகாரிகள் முதல்வரை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் வாரிய தலைவர்கள் மதி, வையாபுரி மணிகண்டன், ஞானசேகரன், பாலமுருகன், பாமக மாநில செயலாளர் அனந்தராமன், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன், மீனவர் கூட்டமைப்பு தலைவர் பொன் ராஜேந்திரன் உள்பட NR காங்கிரஸ் பிரமுகர்கள், பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று வாழ்த்து தெரிவித்தனர். அதேபோன்று தொகுதி நிர்வாகிகள் பலர் மேலதாளம் முழங்க வந்து வாழ்த்து தெரிவித்தனர். முதல்வரின் பிறந்த நாளை முன்னிட்டு மணக்குள விநாயகர் கோவில், சித்தானந்தா கோவில் உள்ளிட்ட அனைத்து தொகுதியில் உள்ள கோவில்களிலும் சிறப்பு பூஜைகளும், அனைத்து தொகுதிகளிலும் அன்னதானம், நலத்திட்ட உதவிகளை வழங்கி NR காங்கிரஸ் நிர்வாகிகள் முதல்வரின் பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்தனர். மேலும் புதுவையில் உள்ள முக்கிய சாலைகளில் பேனர்கள், கட் அவுட்டுகள், அலங்கார வளைவுகள் வைத்து வாழ்த்தினை தெரிவித்தனர். இதனால் புதுவை முழுவதும் விழா கோலமாக காட்சியளித்தது. மேலும் முதல்வருக்கு வாழ்த்து சொல்ல ஏராளமானோர் திரண்டதால் கூட்டத்தை கட்டுப்படுத்த பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டிருந்தனர். புதுவையில் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை மீறி கிரும்பாம்பாக்கத்தில் மதில் சுவரை இடித்துக்கொண்டு காவல் நிலையத்திற்குள் சென்ற பேருந்து விபத்தில் அதிர்ஷ்டவசமாக பயணிகள் உயிர் தப்பினர். புதுவையில் இன்று அதிகாலை சென்னை கோயம்பேட்டிலிருந்து தஞ்சாவூரை நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் ஆம்னி பேருந்து கிருமம்பாக்கம் காவல் நிலையம் அருகே சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை மீறி வேகமாக சென்று காவல் நிலைய மதில் சுவரை இடித்துக்கொண்டு காவல் நிலையத்திற்குள் புகுந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காவல் நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த ஜீப் உள்ளிட்ட வாகனங்கள் சேதமடைந்தது. ஓட்டுநர் உள்பட 6 பேர் காயமடைந்தனர். அதிர்ஷ்டவசமாக பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் மற்றும் காவல் நிலையத்திற்குள் இருந்த போலீசார் உயிர் தப்பினர். விபத்தை கண்டு அதிர்ச்சி அடைந்த போலீசார் சிறிது நேரம் பதற்றத்துடன் இருந்தனர். பின்னர் அடிபட்டவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பிவிட்டு வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். புதுவை வில்லியனூர் கஸ்தூரிபா மகளிர் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் நோயின்றி வாழ சிறந்த மருத்துவம் தாய்ப்பால் என்ற சிறப்பு நிகழ்ச்சி நடந்தது. உலக தாய்ப்பால் வாரத்தினை முன்னிட்டு வில்லியனூர் கஸ்தூரிபா மகளிர் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் நோயின்றி வாழ சிறந்த மருந்து தாய்ப்பால் என்பதை உணர்த்தும் வகையில் சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடந்தது.
நிகழ்ச்சியில் திட்ட அலுவலர் சார்லஸ் கிறிஸ்டோபர் ராஜ் வரவேற்று பேசிட, கல்லூரி முதல்வர் வசந்தகுமாரி தாய்ப்பால் முக்கியத்துவம் பற்றியும், உளவியல் துறை பேராசிரியர் புவனேஸ்வரி தாய்ப்பால் கொடுப்பதால் தாய்மார்களின் அழகு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்றும், மேலும் மார்பு புற்றுநோய் வராமல் தடுக்க முடியும் என எடுத்துக்காட்டுடன் விளக்கம் அளித்தார். நிறைவில் தன்னார்வலர் குணவதி நன்றி கூறிய நிகழ்ச்சியில் தன்னார்வலர்கள் மற்றும் மாணவியர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுவை கூடப்பாக்கம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவில் பிரம்மோற்சவத்தில் நடந்த தீமிதி விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுவை வில்லியனூர் கொம்யூன் கூடப்பாக்கம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவில் பிரம்மோற்சவத்தில் தீமிதி விழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் ஆராதனையுடன் அரவான் களப்பலி, பொலி சட்டி எடுத்தல், கோட்டை வளைத்தல், அம்மன் கூந்தல் முடித்தல் போன்ற நிகழ்வுகள் நடத்தப்பட்டு பின்னர் தீமிதி விழாவும் கரக வீதியுலாவும் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினரும் குடிசை மாற்று வாரிய தலைவருமான கார்த்திகேயன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார் மற்றும் திரளான பக்தர்கள் பங்கேற்று விரதமிருந்து தீமிதித்து நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர். விழாவிற்கான ஏற்பாடுகளை சிறப்பு அதிகாரி ஹரிஹரி நமோ நாராயணா தலைமையில் கிராமவாசிகள் செய்திருந்தனர். புதுவை மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறை சார்பில் நடந்த தாய்ப்பால் விழிப்புணர்வு பேரணியை சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுவை குருசுக்குப்பம் என்கேசி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் மற்றும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் தாய்ப்பால் விழிப்புணர்வு வாரத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி மற்றும் விழா துறை இயக்குனர் மீனா குமாரி, மாநில நாட்டு நலப்பணித்திட்ட அதிகாரி குழந்தைசாமி, ஒருங்கிணைப்பாளர் சம்பத்குமார் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு தாய்ப்பால் விழிப்புணர்வு பேரணியை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றி குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து உணவினை வழங்கினார். தொடர்ந்து பள்ளி துணை முதல்வர் ராமலிங்கம், சபரி செவிலியர் கல்லூரி முதல்வர் ஜெனிதாமரி, அலமேர் மங்கை ஆகியோர் வாழ்த்துரை வழங்கிய விழாவில் திட்ட இயக்குனர் பத்மா நன்றி கூறினார். திரளான பள்ளி மற்றும் கல்லூரி மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் பள்ளியை வந்தடைந்தது. புதுவை முதல்வர் ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு உசுடு தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் மரக்கன்றுகள் நடப்பட்டு அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. புதுவை முதல்வர் ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு உசுடு தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் விழா கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு உசுடு தொகுதிக்கு உட்பட்ட 10 கண்ணு சந்திப்பில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் குடிசை மாற்று வாரிய தலைவருமான கார்த்திகேயன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டன மற்றும் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. விழாவில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். அதேபோன்று வில்லியனூர் ஏழை மாரியம்மன் கோவிலில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் சரவணன் தலைமையில் நடந்த முதல்வர் ரங்கசாமியின் பிறந்தநாள் விழாவில் அமைச்சர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு 5000 பேருக்கு அன்னதானம் மற்றும் 5000 மாணவ மாணவியருக்கு நோட்டு புத்தகம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் திரளாக கலந்து கொண்டனர். முதல்வர் ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுவை ஜிப்மர் மருத்துவமனை கண் சிகிச்சை பிரிவு சார்பில் அரியாங்குப்பத்தில் நடந்த நவீன இலவச கண் பரிசோதனை முகாமினை சபாநாயகர் சபாபதி துவக்கி வைத்தார். புதுவை அரியாங்குப்பம் பெருந்தலைவர் காமராசர் திருமண நிலையத்தில் முதல்வர் ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு ஜிப்மர் மருத்துவமனை கண் சிகிச்சை மருத்துவ பிரிவு சார்பில் அதிநவீன கருவிகள் மூலம் முற்றிலும் இலவசமாக கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இதில் சபாநாயகர் சபாபதி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்தார். ஜிப்மர் கண் சிகிச்சை பிரிவு தலைமை மருத்துவர் ரேணுகா சீனிவாசன் தலைமையில் மருத்துவ குழுவினர் பங்கேற்று நடத்திய முகாமில் சர்க்கரை நோய், கண் அழுத்த நோய், பார்வை நரம்பு கோளாறு போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பரிசோதனை செய்யப்பட்டது. திரளான பொதுமக்கள் பங்கேற்று சிகிச்சை பெற்ற முகாமிற்கான ஏற்பாடுகளை ஊர் பிரமுகர் செல்வ கணபதி தலைமையில் முக்கிய பிரமுகர்கள் செய்திருந்தனர். அதேபோன்று அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் முதல்வர் ரங்கசாமியின் பிறந்த நாள் விழா என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் கொண்டாடப்பட்டது. விழாவினை முன்னிட்டு பொதுமக்களுக்கு இனிப்பும், மகளிருக்கு இலவச புடவையும், மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் எழுது பொருட்களும், பொதுமக்களுக்கு மரக்கன்றுகளும் வழங்கி பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர். அதேபோன்று நோனாங்குப்பம் உதவும் கரங்கள் மாணவர் காப்பகத்தில் காமராஜர் அறிவியல் நிலைய தலைவர் சுரேஷ் தலைமையில் முதல்வர் ரங்கசாமியின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டு காப்பகத்தில் உள்ள மாணவர்களுக்கு காலை சுற்றுண்டி வழங்கப்பட்டது. இதில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை ஆந்திர மகா சபாவில் கல்லாடனார் கல்விக் கழகம் சார்பில் நடந்த இலக்கிய கருத்தரங்கில் புதுவை பல்கலைக்கழக இயக்குநர் டாக்டர் ராமதாஸ் கலந்து கொண்டு பரிசு மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார்.
புதுவை கல்லாடனார் கல்விக் கழகம் சார்பில் ஆந்திர மகா சபாவில் காலந்தோறும் கல்லாடனார் என்ற கருத்தரங்கு கவிசித்தர் தலைமையில் நடந்தது. இதில் சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர் மணிகண்டன் காலந்தோறும் கல்லாடனார் என்ற நூலை வெளியிட அதனை திருவையாறு கல்விக் கழக தலைவர் கலைவேந்தன் பெற்றுக்கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். விழாவில் புதுவை பல்கலைக்கழக இயக்குனர் டாக்டர் ராமதாஸ் கலந்து கொண்டு பள்ளி இறுதித் தேர்வில் வெற்றி பெற்ற அரசு மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ் வழங்கி பாராட்டி பேசினார். தொடர்ந்து கருத்தரங்கு நடைபெற்ற விழாவில் முன்னதாக கல்விக் கழக தலைவர் கல்லாடன் வரவேற்று பேசிட வரலாற்று சங்க தலைவர் டாக்டர் நல்லாம், சாகித்ய அகாடமி விருதாளர் பிரபஞ்சன் வாழ்த்தி பேசினார். விழாவில் அறிஞர் பெருமக்கள் மற்றும் இலக்கிய ஆர்வலர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை முதல்வர் ரங்கசாமியின் பிறந்தநாள் விழா பாகூர் தொகுதியின் அமைச்சர் தியாகராஜன் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் தொடங்கி கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. புதுவை பாகூர் தொகுதியில் முதல்வர் ரங்கசாமியின் பிறந்தநாள் விழா என்ஆர் காங்கிரஸ் சார்பில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு பேபி சாரா இல்லம் என்ற மனவளர்ச்சி குன்றியவர்கள் காப்பகத்தில் உள்ளவர்களுக்கு மதிய உணவினை அமைச்சர் தியாகராஜன் வழங்கினார். பின்னர் மணப்பட்டு அரசு நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவிகளுடன் விழாவினை கொண்டாடிய அமைச்சர் அனைவருக்கும் இனிப்பு, நோட்டு புத்தகம், பென்சில், பேனா போன்ற எழுது பொருட்களை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து காட்டுக்குப்பத்தில் முதல்வரின் பிறந்த நாளை முன்னிட்டு மரக்கன்றுகளை நட்டு ஏழை எளிய மக்களுக்கு மதிய உணவினை வழங்கிய அமைச்சர் தொடர்ந்து கண்ணிய கோவிலில் தொண்டர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் முன்னிலையில் விழாவினை கொண்டாடி மகிழ்ந்து அனைவருக்கும் இனிப்பு வழங்கினார். இதனை அடுத்து பாகூரில் முதல்வரின் பிறந்தநாளை முன்னிட்டு நடந்த சமபந்தி விருந்தில் கலந்து கொண்டு 1000 பேருக்கு விருந்து வழங்கும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். அப்போது முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ராமு, என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் வசந்தி சேதுராமன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உடனிருந்து விழாவினை கொண்டாடினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.